T20 உலகக்கிண்ண திருவிழா கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கிறது. முதல் நாளிலேயே 3 போட்டிகள், மூன்றும் விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 3 போட்டிகளதும் முழுமையான தகவல்களோடு நான் உங்கள் புவி. அந்த வகையில் முதல் போட்டி இலங்கையின் கொழும்பு SSC மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை 11 மணிக்கு ஆரம்பமானது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின. இந்த போட்டியை பற்றி சொல்ல போனால் பாகிஸ்தான் அணி நூலிழையில் தப்பியது என்றுதான் கூற வேண்டும். ஆம், போட்டி பற்றிய முழுமையான விடயத்திற்குள் செல்லலாம். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி துடுப்படுத்த ஆடிய நெதர்லாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் ஓரளவிற்கு ஓட்டத்தினை உயர்த்த ஆடினாலும் இலக்குகள் சீரான இடைவெளியில் சரிந்து கொண்டிருந்தன. நெதர்லாந்து அணி சார்பில் எட்வர்ட்ஸ் 37 ஓட்டங்களையும் லீடே 30 ஓட்டங்களையும் சொல்லும்படியாக பெற்றுக் கொடுத்தனர். இதன் மூலம் அணி 19.5 ஓவர்களில் சகல இலக்குகளையும் இழந்து 147 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. இதற்கு பிரதான காரணம் சாயும் ஆயுப் என்ற வீரர் என்றே கூறலாம். ஒரே ஓவரில் தொடர்ச்சியாக 2 இலக்குகளை சரித்தார். மேலும் பந்து வீச்சில் மிர்சா 3 இலக்குகளையும், முகமது நவாஸ் மற்றும் அப்டர் அகமட்டிற்கு 2 இலக்குகள் கிடைத்தது. 147 ஓட்டங்கள் தான் வெற்றி இலக்கு. ஆனாலும் ஆரம்பம் அருமையாகத்தான் அமைந்தது. ஆயுப் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்க, பர்ஹான் 31 பந்துகளில் 47 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் மற்ற இலக்குகள் சீரான இடைவெளியில் சரிய தொடங்கின. ஆகா 12, பாபர் அசாம் 15 என குறுகிய ஓட்டத்தில் வெளியேறினர். மேலும் உஸ்மான் கான் 0, சதாப் கான் 8, முகமது நவாஸ் 6 என பாகிஸ்தானின் இலக்குகள் தொடர்ச்சியாக சரிய தொடங்கின. பாகிஸ்தான் அணிக்கு ஓரளவில் 18 பந்துகளில் 33 ஓட்டங்கள் தேவைப்பட்டது. ஆனாலும் வான் வீக் என்ற வீரர் தன்னால் முடிந்த அளவு ஓட்டங்களை கட்டுப்படுத்தினார். இந்த பந்து வீச்சாளர் 17வது ஓவரில் வெறும் 4 ஓட்டங்களை மாத்திரம் விட்டு கொடுத்தார். ஆனால் மற்ற பந்து வீச்சாளர் அடுத்த ஓவரில் 24 ஓட்டங்களை வாரி வழங்கினார். இதில் பாகிஸ்தானின் ஃபஹீம் அஷ்ரஃப் பாராட்டப்பட வேண்டிய வீரர். இறுதியில் வான வேடிக்கை நிகழ்த்தி 11 பந்துகளில் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பாகிஸ்தான் அணிக்கு முதலாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் அணி 19.3 ஓவர்களில் 3 இலக்குகளால் முதலாவது போட்டியை தன்வசப்படுத்தி உலகக்கிண்ண போட்டியின் முதலாவது போட்டியை வெற்றியுடன் ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய நாளின் 2வது போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து அணிகள் ஒன்றையொன்று எதிர்த்தாடியது. இந்த போட்டியும் கடந்த போட்டியை போன்றுதான். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஸ்கொட்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. பங்களாதேஷ் விளையாட வேண்டிய இடத்தில் ஸ்கொட்லாந்து அணி இன்றைய தினம் விளையாடியது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதலில் துடுப்படுத்த ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்டம் 54 ஓட்டம் வரை கடந்தது. சாய் ஹோப் 19, கிங் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தனர். ஆனால் ஹெட்மயர் நீண்ட இடைவேளைக்கு பின் தனது அதிரடியை காண்பித்து 22 ஓட்டங்களில் அரைச்சதம் கடந்தார். பவலும் மறுபுறம் ஓரளவிற்கு ஆடினாலும் 24 ஓட்டங்களில் வெளியேறினார். ஹெட்மயர் அணிக்காய் 64 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்தார். ரதபோர்ட் 26 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்க வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 182 ஓட்டங்களை பெற்றது. ஸ்கொட்லாந்து அணிக்கு 183 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு. ஸ்கொட்லாந்து அணியின் ஆரம்ப துடுப்பாட்டம் 7 ஓட்டங்களில் சரிக்கப்பட்டது. 10 ஓவர்கள் நிறைவில் 68 ஓட்டத்தினை பெற்று 3 இலக்கினை இழந்த நிலையில் இருந்தது. ரிச்சி பெரிங்டன் என்ற வீரர் 24 பந்துகளில் 42 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். ஒரு கட்டத்தில் ஸ்கொட்லாந்து அணிக்கு 23 பந்துகளில் 50 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக 3 இலக்கினை சரித்து செஃபர்ட் ஹேட்ரிக் சாதனை நிகழ்த்தினார். ஸ்கொட்லாந்து அணி செஃபர்ட்டின் தாக்குதலினால் 18.5 ஓவர்களில் சகல இலக்குகளையும் இழந்தது. இதனால் 35 ஓட்டங்களினால் மேற்கிந்திய தீவுகள் வெற்றியை பதிவு செய்தது. பந்துவீச்சில் செஃபர்ட்டிற்கு 5 இலக்குகள், கோல்டரிற்கு 3 இலக்குகள் கிடைத்தன. இதன் மூலம் 2வது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றியை பெற்றது. இன்றைய நாளின் 3வது போட்டியில் இந்திய மற்றும் அமெரிக்க அணிகள் மோதின. சொந்த மைதானத்தில் வென்றாக வேண்டிய நிலையில் இந்திய அணி இருக்க அமெரிக்க பந்து வீச்சாளர்கள் சற்று மிரட்டி பார்த்தனர். ஆம், முழுமையான தகவல்களை பார்க்கலாம். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அந்த வகையில் இந்திய அணியின் 2 இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினர். ஆனால் 2வது ஓவரில் அபிஷேக் சர்மா 0 ஆட்டமிழந்தார்.
இந்திய அணியின் முதல் 4 இலக்குகள் முதல் 6 ஓவரில் சரிக்கப்பட்டன. இசான் கிசான் 20, திலக் வர்மா 25, டூபே 0, ரிங்கு சிங் 6, பாண்டியா 5 என அனைவரும் ஏமாற்ற தனியொருவனாய் ஆட்டத்தின் போக்கை மாற்றினார் சூரியகுமார் யாதவ். 120 ஓட்டங்களிற்குள் சுருண்டு விடும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்க அணி தலைவராய் சூரியகுமார் 162 ஓட்டங்கள் வரை அணியின் ஓட்ட எண்ணிக்கை உயர்த்த கடினமாய் பாடுபட்டார். பந்து வீச்சில் ஷாட்லி வேன் என்ற வீரர் 25 ஓட்டங்களை விளங்கி 4 இலக்குகளை சரித்தார். அமெரிக்க அணிக்கு 162 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு. ஆனால் அமெரிக்க அணியின் எந்த துடுப்பாட்ட வீரரும் பெரிதாய் சோபிக்கவில்லை. சொல்லும்படியாக மிலிந்த் குமார் 34 ஓட்டங்களையும் ரஞ்சனே 37 ஓட்டத்தினையும் பெற்றுக் கொடுத்தனர். இதனால் இந்திய அணி எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்திய அணியின் பந்து வீச்சில் முகமது சிராஜ் 3 இலக்குகளையும் அஸ்தீப் சிங் 2 இலக்குகளையும் கைப்பற்றினர். இதனால் 29 ஓட்டங்களினால் முதலாவது போட்டியை இந்திய அணியும் வெற்றியுடன் ஆரம்பித்திருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளின் போட்டி முடிவுகளை ஓரளவிற்கு சிறப்பாய் தந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காணொளியில் இன்னும் சிறப்பாய் உங்களிடம் தகவல்களை கொண்டு சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையுடன் காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புவி.